சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 15/5/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திரையோதசி திதி காலை 8:31 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தசி திதியானது நாளைய தினம் அதிகாலை 5:11 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அமாவாசை திதியானது வந்து விடுகிறது. ஆக இந்த 24 மணி நேரத்திற்குள்ளாக, அதாவது இன்றைய தினம் சூரிய உதயத்திலிருந்து நாளைய தினம் சூரிய உதயம் வருவதற்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நாளிலே 3 திதிகள் ஒன்றாக இணைகின்றது. தேய்பிரை திரையோதசி, சதுர்த்தசி மற்றும் அமாவாசை ஆகிய 3 திதிகளும் ஒன்றாக இணைவதால் இந்த நாளினை திதி அவமாகம் என்ற பெயரிலே குறிப்பிட்டிருப்பார்கள். பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா அவமா அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா. இன்னும் ஒரு சில பஞ்சாங்கத்துல பிராக்கெட்ல தித்தின்னு போட்டு திதி அவமா அப்படின்னு கொடுத்திருப்பா. இது என்ன அவமான்னு சொன்னா, அவமாக்கம் என்பதனுடைய ஒரு சுருக்கம் தான் அவமா என்கின்ற வார்த்தை. ஏதோ இந்த 3 விஷயங்கள், ஒன்று 3 நட்சத்திரங்களோ அல்லது 3 திதிகளோ ஒன்றாக இணைகின்ற நாளினை அவமாக்கம் என்ற பெயரிலே கொடுத்திருப்பார்கள். இதை தெரிஞ்சுட்டு நாங்க என்ன சார் பண்ண போறோம் சொல்லி கேட்டா, இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த விதியை நினைவிலே கொள்வதற்காகத்தான் இந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் இரவு 8:13 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பரணி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 8:13 வரை, அதாவது அஸ்வினி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கு ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:31 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொல்லி பார்த்தோம்னா, வைகாசி மாதத்தினுடைய பிறப்பு அல்லவா. இந்த வைகாசி மாதத்தினுடைய பிறப்பினைத்தான் அப்படி விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்ற பெயரிலே கொடுத்திருக்கிறார்கள். ஆக இன்றைய தினம் முன்னோர் வழிபாடு செய்வதற்கு மறக்காதீர்கள். இது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள். ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். ஷண்ணவத்தின்னு சொல்லுவார். அந்த வரிசையிலே இந்த மாத பிறப்பு நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மாத சிவராத்திரி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. இன்றைய தினம் அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கும் மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:47 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:23 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 5:01 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 5:01 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:30 முதல் மதியம் 12:05 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:14 முதல் மாலை 4:49 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:21 முதல் 8:56 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:30 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம். பகல் 10:49 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றது ஒரு பஞ்சாங்க தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷ மாசம் மல மாசம் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார்களே, இது போக இன்னும் சில பேர் அதிக மாசம் என்ற பெயரிலும் சொல்கிறார்கள். இந்த விஷ மாசம் மல மாசம் அதிக மாசம் என்றால் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதாவது விஷ மாசம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு மாதத்திலே, அதாவது எந்த ஒரு தமிழ் மாதத்திலே, இது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இப்ப இங்கிலீஷ் மந்த்துக்கெல்லாம் இதை அப்ளை பண்ணி பார்க்கறா.
அதுபோல் ஆங்கில மாதங்களுக்கு இந்த விதியை அப்ளை பண்ணி பார்க்க கூடாது. நிறைய ஜோதிடர்கள் அது மாதிரி பண்றா. ஜனவரி பிப்ரவரிலாம் எடுத்துட்டு இந்த மாசத்துல இந்த ரூல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன ரூல்ங்கிறத முதல்ல பார்த்துடலாம். எந்த ஒரு தமிழ் மாதத்திலே அமாவாசை அல்லது பௌர்ணமி சம்பவிக்கவில்லையோ, அதாவது ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும் இல்லையா? 15 நாளைக்கு ஒரு தடவை அமாவாசை பௌர்ணமி மாறிட்டு இருக்கும். அமாவாசையே இந்த மாசத்துல வரல அல்லது பௌர்ணமியே இந்த மாசத்துல வரல அப்படின்னு இருந்தா அந்த மாதத்தினை விஷ மாதம் என்ற பெயரிலே குறிப்பிடுவார்கள். எப்போ இந்த மாதிரி சம்பவிக்கும் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 29 தேதி மட்டும் வரும் தெரியுமா? ஒரு சில மாதங்கள்ல தை மாசம் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 29 தேதி மட்டும் வரும். அந்த மாதிரி வரும் பொழுது அந்த மாதங்களிலே இதுபோல் ஒரு பௌர்ணமியோ அல்லது அமாவாசையோ இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு என்பது உண்டு. அந்த மாதிரி பௌர்ணமி அமாவாசையோ இல்லாத மாதத்தினை விஷ மாதம் என்ற பெயரிலே குறிப்பிடுகிறார்கள். அடுத்தது மல மாசம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த ஒரு மாதத்திலே 2 அமாவாசைகளோ அல்லது 2 பௌர்ணமியோ சம்பவிக்கிறதோ அந்த மாதத்திற்கு மல மாதம் என்று பெயர். உதாரணத்திற்கு இப்ப இந்த வைகாசி மாதத்திலேயே கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த வைகாசி மாதத்துல பார்த்தோம்னா அழகா முதல்லயே என்ன ஆறதுன்னு பார்த்தோம்னா அமாவாசைங்கிறது வந்துடுறது. பின்னாடி பார்த்தோம்னாலும் கடைசி வைகாசியினுடைய கடைசி தேதியிலையும் அமாவாசைங்கிறது வந்துடுறது. ஆக இந்த வைகாசி மாதமானது 2 அமாவாசைகளை கொண்டிருப்பதால் இந்த மாதம் மல மாதம் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது. சார், இது விஷ மாசம் மல மாசம் பேர் சொல்லிட்டேன். இதை தெரிஞ்சுட்டு நாங்க என்ன பண்ண போறோம் சொன்னா, விஷமாச மலமாச தோஷங்கள், அதாவது விஷமாசமும் மலமாசம் என்பதும் தோஷம் நிறைந்தவை. இந்த மாதத்திலே எந்த விதமான சுப நிகழ்ச்சியும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருக்கா. இருங்க அவசரப்பட்டுடாதீங்க சார், நாங்க ஏற்கனவே இந்த வைகாசியில கிரகப்பிரவேசம் கல்யாணம் எல்லாம் வச்சிருக்கோம்னு சொன்னா தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். ஏன் சொன்னா, இந்த மலமாச தோஷம் என்பது வசந்த ருத்துவிற்கு கிடையாது என்பது சிறப்பு விதிவிலக்காக பார்க்கப்படுகிறது. சிறப்பு விதிவிலக்காகவே நம்முடைய ஜோதிட நூல்கள்ல தெளிவா சொல்லிட்டு போயிருக்கா. வசந்த ருத்து என்று அழைக்கப்படக்கூடிய வசந்த ருத்துன்னு 2 மாசத்தை சொல்லுவா. என்ன மாசம் பார்த்தோம்னா சித்திரை மற்றும் வைகாசி மாதங்கள். இந்த சித்திரை மற்றும் வைகாசி மாதங்களுக்கு மலமாச தோஷம் என்பது கிடையாது. வைகாசி மாதத்திலேயே 2 அமாவாசைகள் வந்தாலும் அல்லது 2 பௌர்ணமிகள் வந்தாலும் அது மலமாசம் என்ற பெயரிலே அழைக்கப்பட்டாலும் இந்த வைகாசி மாதத்திற்கு இந்த தோஷம் என்பது கிடையாது. சித்திரை வைகாசி மாதங்களுக்கு விஷமாச மலமாச தோஷங்கள் இல்லை என்று நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. இப்ப பின்னாடி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும். ஒரு சில நேரத்தில் ஆவணி மாசத்துல கூட இல்ல ஆடி மாசம் இல்ல ஆணி மாசம்னு வரும்பொழுது கூட அதிலே இந்த மாதிரி 2 அமாவாசை 2 பௌர்ணமி எல்லாம் வந்துருதுன்னா அந்த மாதங்களிலே சுப நிகழ்ச்சிகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். இதுதான் ஜோதிட விதி. அதற்கு அடுத்தபடியாக அதிக மாசம் சொல்றாலே, இது என்ன அதிக மாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அதிக மாசம் என்பது முழுக்க முழுக்க சாந்திரமான மாதங்களை சம்பந்தப்பட்டது. சாந்திரமான சம்பிரதாயங்களை பின்பற்றுகிறார் அல்லவா? சாந்திரமானம்னு சொன்னா சந்திரனுடைய சுழற்சியின் அடிப்படையில் மாதங்களை தீர்மானிப்பார்கள். சந்திரனுடைய சுழற்சி அடிப்படைன்னு சொன்னா ஒரு தமிழ் மாதத்தை அமாவாசை வர்றது, அதற்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமையில் இருந்து சாந்திரமான மாதத்தினுடைய அடுத்த மாதமானது துவங்கிவிடும். உதாரணத்துக்கு இப்போ அமாவாசை கழிச்சு வரக்கூடிய பிரதம இன்னைக்கு பார்த்தோம்னா ஜேஷ்ட சுத்த பிரதமை என்பதை கொடுத்திருப்பார்கள். அதாவது ஜேஷ்ட மாதம் என்பது துவங்கி விடுகிறது. ஆனால் இதே மாதத்திலேயே 2வது ஒரு அமாவாசை வருவதால் அதற்கு அடுத்த நாள் வரக்கூடியதான் நிஜ ஜேஷ்டை அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இதை எப்படி கொடுத்திருப்பான்னு பார்த்தோம்னா அதிக ஜேஷ்ட சுத்த பிரதமை என்று கொடுத்திருப்பார்கள். அதாவது அதிக மாதமாக வரக்கூடிய ஒரு ஜேஷ்ட மாதமாக இது இருக்கிறது என்பதால் இந்த மாதத்திலே அந்த சாந்திரமான சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் இந்த மாதிரி அதிக மாசம் வரும் பொழுது அந்த அதிக மாசத்திலே அவர்கள் சுப நிகழ்ச்சிகளை செய்வதில்லை. சாந்திரமான சம்பிரதாயத்தை பின்பற்றுபவர்கள். நான் சௌரமானத்தை பின்பற்றுகிறேன் சார், எனக்கு தமிழ் மாதம் தான் கணக்குன்னு இருந்தா இந்த வைகாசி மாதம் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த வைகாசி மாதமானது அந்த மலமாச தோஷத்தினை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதிக மாச தோஷத்தினையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிக மாச தோஷம் என்பது சாந்திரமான சம்பிரதாயத்தை பின்பற்றுபவர்களுக்கு மட்டும்தான் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்னும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.